இந்த கொப்பரை தேங்காயை வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்களா? கொப்பரை தேங்காயில் இருக்க தோலை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா டெசிகேட்டட் கோகனட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தேங்காய் பவுடர் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. 5-7 பேரிச்சம்பழம், வறுத்த வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், இது எல்லாமே நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. ஏலக்காயும் நட்ஸும் வறுத்து சேர்க்கும் போது ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த லட்டுவை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த ஸ்நாக்ஸை ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு கொடுத்துர்லாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா இதில் அப்படியே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை உருண்டை பிடிச்சி கொடுத்துர்லாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்த பிறகு உடனே நீங்கள் கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிடலாங்க. ஏதோ கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா திருப்தியாகவும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி உங்கள் குழந்தைக்கும் செஞ்சு கொடுங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?